திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவால் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலாரடி போற்றி. எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் இன்றைய தினம் கோட்புலி நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். சோழ நாட்டிலே நாட்டியத்தான்குடி என்னும் ஊரிலே வேளாளர் மரபில் வாழ்ந்து வந்தவர் கோட்புலி நாயனார். இவர் சோழ மன்னனிடம் சேனாதிபதியாக இருந்தார். பல போர் முனைகளுக்கு சென்று மன்னர்களை வென்று புகழ் நாட்டினார். மன்னன் தரும் அளவற்ற நிதிகள் அத்தனையும் கொண்டு வந்து சிவபெருமானுடைய திருக்கோயில்கள் தோறும் திரு அமுதுக்கு சென்னல் தந்து பெரும் பணி புரிந்து மகிழ்வார். அப்பணிக்காக நெல்லை மலை போல குவித்து படியிழந்த பச்சை வண்ணன் பணியும் பரமனுக்கு படி கொடுத்து வந்தார். ஒரு சமயம் மன்னவன் கட்டளைப்படி வேற்று நாட்டின் மீது போருக்கு புறப்பட்டார் கோட்புலியார். ஆழமுண்ட அரணார் அமுது படிக்காக தாம் திரும்பி வரும் அளவும் போதுமான அளவு நெல் பொதி செய்துவிட்டு புறப்பட்டார். தமது சுற்றத்தார்களை தனித்தனியே நோக்கி, இது சிவமூர்த்திக்கு உரியது, இதனின்றும் நெல்லெடுத்தல் சிவத்ரோகம் என்று கூறிவிட்டு போர்க்களம் சென்றார். போருக்கு செல்லும் பொழுது அந்த பெருமானுக்கு சென்னல் மலை போல குவித்து வைத்து அதை திருக்கோயிலுக்கு பெருமானுடைய திருவமுதுக்கு மட்டும் நைவேத்தியத்துக்கு மட்டும் பயன்படுத்தி வந்திருக்கார். இப்போ அந்த நேரம் அவருக்கு ஒரு போர் விட்டது. போர் வந்த உடனே அந்த போருக்கு செல்லும் பொழுது தன்னுடைய சுற்றத்தார்கள் அத்தனை பேரையும் தனித்தனியாக அழைத்து, இந்த நெல் சிவபெருமானுக்காக உரியது, அவருக்கு அமுதுக்கு உரியது, இதை நீங்கள் யாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது, அப்படி நீங்கள் செய்தால் அது சிவத்ரோகமாகும் என்று கூறிவிட்டு போர்க்களத்துக்கு சென்று விடுகின்றார். அவர் சென்ற சில காலத்துக்கு பிறகு பஞ்சம் சேர்ந்தது. எல்லாம் சாமியோட திருவருள் தான். பஞ்சம் சுற்றத்தார்கள் இறைவனுடைய அமுதுக்காக வச்சுருந்தார் இல்லையா நம்ம கோட்புலி நாயனார், அந்த சென்னல் கூடுகளை நிவேதனம் செய்யாமலே அழித்து உண்டார்கள். சுவாமிக்குன்னு நைவேத்தியத்துக்கு நிவேதனத்துக்கு வைத்திருந்த அந்த சென்னல்களை எல்லாம் எடுத்து, சென்னல்னா சிகப்பரிசி, அந்த மழை பெய்யாமல் பஞ்சமாக இருக்கிறதுனால அதையெல்லாம் எடுத்து இவங்க சமையல் பண்ணி உண்டு விட்டார்கள். போர் முனைக்கு சென்ற கோட்புலி நாயனார் வெற்றி பெற்று மீண்டும் மன்னவன் தந்த பொற்குவியலுடன் தமது ஊர் வந்தார். இப்போ போருக்கு போனவர் வெற்றி அடைஞ்சு பொற்குவியல்கள்லாம் பெற்றுக்கொண்டு சொந்த ஊருக்கு வந்துட்டார், நாட்டியத்தான்குடிக்கு. மன்னவன் தந்த பொற்குவியலுடன் தமது ஊர் வந்தவர் நெற்குவியலை எடுத்து சுற்றத்தார் உண்டதை அறிந்து சினம் கொண்டார். பார்த்துருக்காரு. அவர் அங்கேருந்து பொற்குவியலோட வெற்றியோட மகிழ்ச்சியோடு வர்றாரு. இங்கே பார்க்கும் பொழுது இந்த சாமிக்குன்னு வச்சுருந்த சென்னல்களையெல்லாம் எடுத்து இவங்க உண்டதை நினச்சி பார்த்து ரொம்ப மனம் வருந்துறாரு. அதனால் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நிவேதனம் செய்தாலும் அன்னத்தை இறைவன் உண்பதில்லை. இப்போ நம்ம சாமிக்கு போய் நிவேதனம் பண்ணுறோம், அதை சாமி உண்கிறாருன்னா உண்பதில்லை. ஆனால் அதை மக்கள் தான் பிரசாதமாக உண்கின்றார்கள். அப்படி இருந்தும் நிவேதிக்காமல் உண்டவர், அதாவது இந்த சுற்றத்தாரெலாம் சாமிக்கு நிவேதனம் பண்ணாமல் அவங்க உண்ட காரணத்தினால சுற்றத்தார் அத்தனை பேரையும் அழைக்கின்றார் கோட்புலியார். எல்லாரையும் கூப்பிட்றார் வீட்டுக்கு. இந்த மாதிரி கோவப்படாமல், இதை மாதிரி கேட்காம, அவர் ஏதோ கொடுக்க போகிறாரு, போருக்கு போய் நிறைய பொருள்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு எல்லா சுற்றத்தாரும் வந்துட்டாங்க. ஒருவரையும் ஓட விடாத அளவுக்கு ஒருத்தரை காவல் புரிய செய்து வாளை எடுத்து வாளினால் தந்தை தாய் சொந்த பந்தம் சுற்றம்
யாரெல்லாம் அந்த சாமிக்கு வச்சுருந்த செந்நெல்ல அரிசியை எடுத்து உண்டார்களோ அத்தனை பேரையும் சிவ அபராதமாக சிவத்துரோகம் செய்ததாக கருதி வாளினால் துணிந்தார், வெட்டினார். அப்படி வெட்டும் பொழுது ஒரு சிறு குழந்தை, ஒரு 6 மாத பிஞ்சு குழந்தை, ஆண் குழந்தை, அந்த குழந்தையை கண்ட அந்த காவலாளி சொல்கிறான், ஐயா, இது மிக சின்னஞ்சிறு குழந்தை, நம்மோட குடிக்கு ஒரே புதல்வன், சின்னஞ்சிறு பாலகன். இந்த பாலகனை அந்த அன்னத்தை அவன் சாப்பிடலை, அதனால் இவனை கொல்லாது அருள் புரியுங்கள்னு கோட்புலியார்கிட்ட கேட்டுக்கிறான் அந்த காவலாளி. மற்ற எல்லாரையும் கொண்டுட்டார். அப்போ அவர் கோட்புலியார் சொல்கிறாரு, இது நெல்லை உண்டவளுடைய பாலை உண்டதுன்னார். இந்த குழந்தை நேரடியாக அந்த நெல்லை உண்ணாட்டியும் அந்த அம்மா அவருக்கால, அந்த குழந்தையோட அம்மா, அவள் அந்த நெல்லை உண்டு பால் கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையையும் வாளினால் வெட்டினாராம் கோட்புலியார். பாவங்களிலே மிக கொடிய பாவங்கிறது சிவத்துரோகம். ஈசனுடைய பொருளை கவர்ந்து உண்ணக்கூடியவர்கள் கொடிய நரகம் எய்தி பன்னெடுங்காலம் பரிதவிப்பார்களாம். கோட்புலி நாயனார் தமது சுற்றத்தினர் நரகிடை வீழ்ந்து நலியா வண்ணம் உடனுக்குடன் தண்டித்து அவர்களது தீவினையை தீர்த்தார் என நாம் கொள்ள வேண்டும். இப்போ இவர்கள் சாமிக்கு இந்த நைவேத்தியத்துக்குரிய நெல் இதை நீங்கள் யாரும் எடுத்து உண்ணக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போயிருக்காரு. தனித்தனியாக ஒவ்வொருத்தர்கிட்டையும், சுற்றத்தார்கிட்ட அத்தனை பேர்கிட்டையும். இப்போ அவர் பல மாதங்கள் போர் முனைக்கு சென்று வந்தோடனே, பஞ்சமான உடனே இவங்க நெல்லை எடுத்து சமைத்து உண்டு விட்டார்கள். இப்போ இது சிவ துரோகம் அப்படின்னு நம்ம கோட்புலியார் கருதுகிறார். ஏன்னா இவங்க சாமிக்கு நிவேதனம் பண்ணி உண்டிருந்தா கூட அவர் விட்டிருப்பார். இவங்க சாமிக்கு நிவேதனம் பண்ணாமல் இவங்களா அந்த சமைச்சு உண்ட உடனே அவர் இது சிவ துரோகம், சிவ அபராதம், இது இவர்களுக்கு பலகாலம் துன்பத்தை கொடுக்கும், அப்படி இந்த உறவினர்களுக்கு பலகாலம் அந்த தீவினையினால் துன்பத்தை கொடுக்காம இப்பயே அந்த தீவினையை களைய வேண்டும்னு அந்த வாளால் அவங்கள துணிந்தார். இது எப்படிங்க நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டி இருக்குது, அதை மருத்துவர் என்ன பண்ணுறாரு, அறுவை சிகிச்சை பண்ணுறார். அறுவை சிகிச்சை பண்ணாதான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும். அதுபோல் அந்த சிவ அபராதம் செய்த அந்த ஆன்மாக்கள் எல்லாம் பலகாலம் பிறவிதோறும் துன்பப்படணும். அதை அந்த நொடியிலே பெரும் கருணையோடு நம்ம கோட்புலி நாயனார் அந்த வினைகளை களைந்தார். சுற்றிய சுற்ற தொடர்வறுப்பான் தொல்புகழே பற்றிய பாசத்தை பற்றற நாம் பற்றுவாம் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கா நம்மான. இந்த சுற்றம்ங்கிற தொல்பசு குலாங்கள் சொல்லுவார் மாணிக்கவாசர், பற்றி அழைத்தினர் பதறினர் பெருகவும். ஐயோ போயிடாத சாமியாரா, நீ வந்துரு, அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ இறைவன்கிட்ட செல்ல விடாமல் தடுக்கிறது எது? சுற்றமனும் தொல்பசு குலாங்கள். இந்த பந்த பாசமனும் கட்டுக்கள் நம்ம இறைவனிடம் செல்ல விடாமல் தடுக்கும். அந்த பந்த பாச சுற்றிய கட்டுக்களை தான் கோட்புலி நாயனார் வெட்டி எறிஞ்சார். அதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த பற்றுகளையெல்லாம் களைந்து எரிந்தால்தான், விட்டு உதறினாதான் நம்ம இறைவன்கிட்ட போக முடியும்னு கோட்புலியார் உணர்ந்தார். அந்த இதை தான் செய்தார் அவர். அப்போ குழந்தையை கொல்வானேன்னு நிறைய பேர் கேட்கலாம். குழந்தை அறியாமல் தானே செய்தது, அதுக்கு தெரியுமா இந்த செந்நெல் இறைவனுக்குரிய நெல், இதை நம்ம உண்ணக்கூடாதுன்னு குழந்தைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், நெருப்பை தெரிந்து தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் சுடும், அறியாமல் மிதித்தாலும் சுடும், அறிந்து மிதித்தாலும் சுடும். அதுபோல் கோட்புலி நாயனார் அந்த குழந்தைய வாளினால் துணிந்த கணமே சிவபெருமான் தோன்றிட்டார். பெரிய கருணை கடல் நம்ம சாமி. உடனே தோன்றி என்ன பண்ணினார், அன்பனே, உன் கைவாளால் மாண்ட சுற்றத்தார் அனைவரும் பாவம் நீங்கினர், அவர்கள் பொன்னுலகம் புகுந்து இன்புறுவர். இதுதான் கோட்புலியார் தண்டித்தார்னு நம்ம நினைக்கிறோம். அவர் கொடுத்தது தண்டனை இல்லை,
பெரும் கருணையோடு மருத்துவர் எப்படி ஒரு கற்றையை அகற்றி அந்த உயிரை காப்பாற்றுகின்றாரோ அதுபோல சிவ அபராதம் செய்தவர்களை அந்த உடலை விட்டு நீக்கி அவர்களுக்கு விண்ணுலகம் பொன்னுலகத்தை கொடுத்துருக்காரு நம்மளை கோட்புலி நாயனார். அதனால் அவருக்கும் நீ இந்த நிலையோடையேவும் நமது சிவபதம் அடைவாய், சிவலோகம் அடைவாய் என்று பெருமான் பெரும் கருணையோடு அவருக்கு முக்தியை கொடுத்து, இப்போ கொலை செய்தார்னா எப்படி சாமி முக்தி கொடுப்பாரு? அவர் செய்தது கொலை ஆகுமா? ஆகாது. இப்போ நீதிபதி இருக்கார், ஒரு நீதிபதி ஒரு கொலைகாரன் வர்றான், அவனுக்கு தூக்கு தண்டனை போடுறாரு. அதனால் பாவம் அவருக்கு சேருமான்னா சேராது. அவர் கடமையை தான் அவர் செய்கிறார். அதுபோல் கோட்புலியார் அவர் கடமையை தான் அவர் செய்தார். அதனால் அவருக்கும் சிவபதவி கிடைத்தது. அவர் கையினால் மாண்ட சுற்றத்தார் அனைவருக்கும் விண்ணுலகம் எய்தி இன்புறுவார்கள்னு ஒரு இது கொடுக்குறாரு, வரம் கொடுக்குறாரு சாமி. இப்போ இந்த கோட்புலி நாயனார் ஏற்கனவே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னை இல்லத்துக்கு அழைத்து கொண்டு நாட்டியத்தான்குடி வர்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அப்போ தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து கொண்டு அவருக்கு பாத பூசை, திருவடி பூசையெல்லாம் செய்து தன்னுடைய 2 பெண்கள், கோட்புலி நாயனாருக்கு 2 பெண்கள், வனப்பகை அப்பன், சிங்கிடி அப்பன், வனப்பகை சிங்கிடி அப்படின்னு அந்த 2 பெண்களையும் சுந்தரமூர்த்தி நாயனாரை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். இந்த பெண்கள் இருவரும் என்னுடைய புதல்விகள், இவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறாரு. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறாரு, அந்த 2 பெண்களையும் 2 பெண் குழந்தைகளையும் அழைத்து தன்னோட மடியில் இருத்தி அவங்கள உச்சி முகர்ந்து தன்னோட புத்திரிகளாக, தன்னோட புதல்விகளாக, மகளாக ஏற்றுக்கொள்கின்றார். அப்போ சொல்கிறாரு, இந்த 2 பெண்களும் இனிமேல் என்னுடைய புதல்விகள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய திருமுறைகளில் 7ஆம் திருமுறையில் வனப்பகை அப்பன், சிங்கிடி அப்பன் அப்படின்னு சொல்லி தன்னை அந்த புதல்விகளுக்கு அப்பாவாக தன்னுடைய திருமுறைகளில் பதிவு செய்திருக்கின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்பேற்பட்டவர் தான் நம்ம கோட்புலி நாயனார். அவருடைய இந்த அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு நமக்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.